அண்ணனை மட்டும்தான் அவன் இப்படி திட்டிட்டு இருக்கான் அப்படின்னு சேட்டையை நினைக்கும் போது அவங்க அண்ணன் எப்படியெல்லாம் ஆளு அப்படின்றத அவரே கழுவி கழுவி ஊத்திட்டு இருக்காரு. ஒருவேளை மைண்ட் வாய்ஸ் நினைச்சாரா, இல்ல மைண்ட் வாய்ஸ் மாதிரி நம்ம பேசிட்டு போயிடலாம், அண்ணனை பத்தி உண்மையை கொஞ்சம் கொட்டிட்டு போயிடலான்னு கழுவி கழுவி ஊத்துனாரான்னு தெரியல. காய் 10 பேரை சீமா அவரு வந்து ஏமாத்திருக்காரு. அவன் எதை பத்தி கேட்டாலும் பேசுவாங்க. ஹிட்லரை பத்தி கேட்டா பேசுவான். முசோலினியை பத்தி முசோலினியை பொறுத்தளவு அவரை பாத்தீங்கன்னா அவருக்கு என்னுடைய நீண்ட கால நண்பரு. அவர் சின்ன வயசுல பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து காலில் ஒரு புண்ணு இருந்துச்சு. அப்பதான் நான் கொண்டு போய் உனக்கு மருந்து வாங்கி கொடுத்தாமா. ஹிட்லரை பத்தி பேசினா பேசுவான். கேப்டன் முல்லர் என்னமோ இவர் கிளாஸ்மேட் மாதிரி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கான். பொன்பரப்பி தமிழரசன் பத்தி கேட்டா அவருக்கு பொன்பரப்பி தமிழரசன் நான் தான் மோர் வாங்கி கொடுத்தாமா. இங்கிட்டு பாத்தீங்கன்னா வீரப்பனார பத்தி பேசினா வீரப்பனை பத்தி காட்டுக்குள்ள போகும்போது அவருக்கு அட்டைப்பூச்சி கடிச்சிருச்சு. அப்ப நான் ஆயின்மெண்ட் வாங்கி கொடுத்தாமா. காமராஜரை பத்தி பேசினா காமராஜர் வீட்டுக்கு ஏத்து விடுதான் என் விடுமா. முத்துராமலிங்கத்தை பத்தி பேசினா அதை பத்தி பேசுவான். யாரை பத்தி கேட்டாலும் 1 மணி நேரம் சளைக்காம பேசக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆற்றல் பிரச்சனை. ஆனா பேசுறது அத்தனையும் போய்